சீதாராமன் கதை சுபயானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பதானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். சீதா, அங்க பார், ராமன். சுவாமி, இது ஒரு உன்னதமான தருணம். இறுதியில் பரமாத்மா விஷ்ணு வேதவதியின் பூர்வ ஜென்ம விருப்பத்தின் காரணமாக அவள் முன்னிலையில் வந்து நின்று விட்டார். சர்வ சக்திகளையும் ஆட்கொண்ட பரந்தாமனும் ஆதரவற்ற வேதவதியின் முன்பு நின்று கொண்டிருக்கிறார். சுவாமி, அந்த நாள் இன்றும் என் நினைவில் உள்ளது. அன்று வேதவதி பரந்தாமர் விஷ்ணுவே தனது கணவனாக அமைய வேண்டும் என்று தவம் செய்ய துவங்கினாள். யார் நீ? நான் உன் முன்னே நிற்கும் போது எனது சத்ருவின் பெயரை உச்சரிக்க உனக்கு என்ன தைரியம்? நிறுத்து உனது அபச்சொல்லை. எவ்வாறு நதிக்கு கரையின் பக்கமும் சாதுக்களுக்கு பாவமும் துஷ்டர்களுக்கு தானமும் புரியாத புதிரான உண்மையோ, அதேபோல் நீ கூட ஒரு உண்மையை மறந்து பேசுகிறாய். சற்று முன் அவச்சொல் என்று நீ கூறியது என் பெருமானை நான் பூஜிக்கின்ற ஒப்பற்ற மந்திரமாகும். யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? ஏன் இப்படி என் பிரார்த்தனையை தவம் மேற்கொண்டுள்ள எனக்கு வேதனையை கொடுக்கிறாய்? அழகிய சிற்பமே, ஏன் நீ உன்னையே வதைத்துக் கொண்டிருக்கிறாய்? எனது முன்பு இருந்து கொண்டு எனது எதிரியின் பெயரை உச்சரித்து என் கோபத்தை நீ அதிகப்படுத்துகிறாய். உன் சினத்தை கண்டு நான் அஞ்சவில்லை. வைகுந்த வாசன் என்னை காத்தருளுவார். பரமனை விட பெரியவன் என்று எண்ணும் நீ யார் என்று முதலில் கூறு. மூவுலகின் மன்னவன், வெற்றிகளின் தலைவன், தசானந்தன் ராவணன் நான். ஈஸ்வரனுக்கு சமமான என்னை நீ இன்று முதல் துதிப்பாட வேண்டும். அகந்தை பிடித்தவனே, உன் புஜத்தில் உள்ள பலம் அறிவில் இல்லாமல் போனது துரதிர்ஷ்டம். உன்னை எப்படி கடவுள் என்று கூறுவாய்? இறைவன் என்றுமே ஒருவர்தான். அவர் என் பரந்தாமன் விஷ்ணு. அவரை தவிர எனக்கு வேறொருவரும் இல்லை.
மண்ணில் நான் வாழும் வரை என் இதயம் பரந்தாமன் விஷ்ணுவிற்கே சொந்தமானது. இன்று நீ என் தவத்தை மட்டுமல்ல, என் சிகையையும் தொட்டு எனக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டாய். இதற்கான விளைவை நீ சந்தித்தே தீர வேண்டும். புனித உருவமான வேதவதி, உனக்கு இப்பொழுது சாபம் கொடுக்கிறேன். நான் அடுத்த ஜனனமதில் பிரபு விஷ்ணுவின் அர்த்தாங்கினி என்ற பட்டத்தோடு உன் மரணத்துக்கு அஸ்திவாரமாக நிச்சயம் அமைவேன். வேதவதி, நீ ஒரு மகா தபஸ்வினி. உனது இந்த சாபம் நிச்சயம் வீண் போகாது. நான் உனக்கு வரமளிக்கிறேன். திரேதா யுகத்தில் நான் மானுடனாக அவதரிப்பேன். அங்கு நீ எனக்கு துணைவியாவாய். உன் சாபத்தின்படி ராவணனை வதம் செய்வேன். அண்ணா, லட்சுமணா, மலரை பறித்து விட்டேன். செல்லலாமா? வாருங்கள். சீதா, யாரை தேடிக் கொண்டிருக்கிறாய்? சீதா, சீதை ஏன் மீண்டும் ஆலயம் செல்கிறாள்? அந்த ராஜகுமாரரிடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது. இனம் புரியாமல்
அவர் பக்கம் என்னை அது ஈர்க்கின்றது. அவரை நான் இதற்கு முன்பு கண்டதில்லை. அவருக்கும் எனக்கும் இடையில் பூர்வ ஜென்ம பந்தம் ஏதேனும் உள்ளதா? என்னை ஆட்கொள்ளப் போவது இவர்தானா? இவர்தான் என் மணாளரா? பதில் கூறுங்கள் தாயே, எனக்கு விடை கூறுங்கள். என் குழப்பத்தை தீருங்கள். ஜானகிக்கு ஆசீர்வாதம் அளித்து அவள் மனக்கவலையை போக்கு தேவி. நான் தன்யனானேன் தாய், தன்யனானே. தாமளித்த இப்புஷ்பத்தை தமது ஆசையாக தங்கள் உத்தரவாக மனதார மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறேன். இளவரசி சீதா, உன் கண்களில் கண்ணீரா? என்னாயிற்று? இல்லை, எதுவுமில்லை. வாருங்கள், செல்லலாம். ஸ்ரீலக்ஷ்மி வதனத்தை சந்திர ஒளியினில் பார்த்தேன். இரு கண்களும் முகமும் ஆயிரம் நிலவாய் உணர்ந்தேன். இந்த தரிசன யோகம் காதலின் அனுபவம் கூட்ட அந்த ஆத்ம நெகிழ்வினில் மோகத்தின் சூக்ஷமம் கரைய அண்ணா, தங்களுக்கு என்ன ஆயிற்று? பூங்காவனத்திலிருந்து தாங்கள் திரும்பிய பிறகு குழப்பத்துடன் காணப்படுகிறீர்களே. ஆம் லட்சுமணா, மனம் அமைதியை இழந்துவிட்டது. எங்கு பார்த்தாலும் எந்த திசையிலும் சீதை மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறாள். சீதைக்கும் எனக்கும் பல ஜென்ம பந்தம் இருப்பது போல் தோன்றுகிறது.
ரகுவம்சத்தினர் முன்பின் தெரியாத பெண்களை நினைப்பதை பாவம் என்பார்கள். ஆனால் நாமோ ஜனகநந்தினியின் சுயம்வரத்திற்கு வந்துள்ளோம். அவளை பற்றி நினைப்பது தவறென்றோ பாவம் என்றோ கருதப்பட மாட்டாது. இருப்பினும் எவ்வாறு சமுத்திரம் தன் கடமையை மறவாமல் தன் நிலையில் அழகான அலைகளாக இருக்கிறதோ அவ்வாறே நாமும் நமது கடமையை மறவாமல் இருக்க வேண்டும். நம் மனது கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். வணங்குகிறோம் குருதேவா. கீர்த்தியுடன் வாழ்வீர்கள். குருதேவா, சுயம்வரம் குறித்து மன்னர்களை அழைக்க துவங்கிவிட்டார்கள். நான் அறிவேன் லக்ஷ்மணா. தற்போதுதான் மகாராஜா ஜனகர் இந்த செய்தியை அவர் எனக்கு அனுப்பி வைத்தார். சுயம்வரத்தில் நாமும் பங்கேற்க வேண்டும் என்பது மகாராஜா ஜனகரின் விருப்பம். இதுவரை யாராலும் அசைக்க முடியாமல் இருந்த அந்த சிவதனுசு இந்த சுயம்வரத்தின் மூலம் மாவீரர்களுக்கு சவாலாக மாறிவிட்டது. ஆமாம், இதுதான் அந்த தனுஷா. இதை எடுப்பது கடினமா? முதலில் இதை நாம் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை பற்றி தெரியும். பராக்கிரமசாலிகளாலையும் இதை அசைக்க இயலவில்லையாம். சிவதனுசா, போட்டி இருந்தால் என்ன? என் இடக்கையின் சுண்டு விரலை கொண்டே நான் இதை எடுத்து விடுவேன். அதன் பிறகு ஜனகனது மகளின் கரம் பிடித்து நான் வலம் வருவேன். அந்த சீத்தையை என் மனைவியாக்கி நான் அழைத்துச் செல்வேன். இன்று ஏராளமான அரக்கர்கள், யக்ஷர்கள், மாயக்காரர்கள் மானிட உருவில் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று சீத்தை மாலையை என் கழுத்தில் தான் இடப்போகிறாள். மகாதேவரின் அம்சமான அந்த தனுசில் இன்று யார் நான் ஏற்றுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். குருதேவா, நான் ஒன்றை நன்றாக அறிவேன். தங்களது அருளின்றி இந்த புவியில் எவராலும் அதை எடுக்க இயலாத.
பிரமாதம். உண்மையில் மிக அழகாக இருக்கிறாய். உனது இந்த அலங்காரத்தையும் ஸ்ரீங்காரத்தையும் கண்டு எந்த ஆண்மகனும் மயங்கி விடுவான். பிரம்ம ரிஷி, நான் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். எனது அழைப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை பெருமைப்படுத்தி விட்டீர்கள். தங்களது வருகையால் இந்த சுயம்பரத்திற்கு சிறப்பு சேர்ந்து விட்டது. ஜனக மகாராஜா, உனது மனக்கவலை இன்றோடு தீரட்டும். தங்களது புதல்வி சீதைக்கு அமையப் போகும் வரன் வீரத்தில் சிறந்து விளங்குபவனாக மட்டுமல்லாமல் அவளுடன் 7 ஜென்மத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பந்தத்தை தரக்கூடியவனாகவும் அவன் விளங்குவான். தங்களது ஆசீர்வாதம் இருந்தால் அவ்வாறே நடக்கும். தாங்கள் வந்து ஆசனத்தில் அமருங்கள். ராம லக்ஷ்மணர்களே, வாருங்கள். மகாராஜா ஜனகர் பாரபட்சம் காட்டியுள்ளார். அந்த 2 ராஜகுமாரர்களுக்கும் அந்த அரியணை எதற்கு? அந்த ராஜகுமாரனுக்கும் இளவரசி சீதாவிற்கும் ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதா என்னவோ? அப்படி என்றால் மகாராஜா ஜனகர் நம்மை ஏன் சுயம்பரத்திற்கு அழைத்தார்? உணவருந்தி செல்வதற்காகவா? சிவதனுசை எடுத்து அதில் யார் நாணேற்றுகிறாரோ அவரையே இளவரசி சீதை மணமடிப்பாள். இவர்கள் இருவரோ சிறுவர்கள். தனுசை எடுப்பதெல்லாம் பிறகு அதை அசைக்கிறார்களா பார்க்கலாம். மிதிலையின் அரசன் ஜனகனாகிய நான் எனது மூத்த புதல்வியான சீதையின் சுயம்பரத்திற்கு இங்கு வந்திருக்கும் வீரர்களை வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் எனது வேண்டுகோளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மிதிலைக்கு வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.
இளவரசி சீதையை சுயம்பரத்திற்கு வரச் சொல்லுங்கள். உங்கள் உத்தரவு மன்னா. இன்புற்று இரு மகளே. உனக்கேற்ற மணாளன் கிடைக்க வேண்டிக்கொள் சீதா. அன்னை கௌரியிடம் நான் இதைத்தான் வேண்டுகிறேன். உன் மனதில் நீ நினைத்த மன்னவனே உனக்கு கணவனாக வர வேண்டும். என் மனதில் உள்ள உண்மையை தாங்கள் புரிந்து கொண்டீர்கள் அம்மா. நானும் இதைத்தான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீ இப்பொழுது வருந்துவதற்கோ சிந்திப்பதற்கோ நேரமில்லை. சுயம்பரத்தில் நீ புன்னகைத்தபடி நிற்க வேண்டும். உனது மன விருப்பத்தை யார் வேண்டுமானாலும் அறியாமல் போகலாம். ஆனால் அன்னை கௌரி நிச்சயம் அறிவாள். அவர்களை வேண்டிக்கொள் சீதா. இனி நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறட்டும்.
சிலையாய் ஜானகி வதனம் ஈருடல் ஓருயிர் ஆகிய சுகமும் உள்முக வெட்கத்தின் பேரழகும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக பேரின்பம் பூத்தது விழியில் பேரின்பம் பூத்தது விழியில். இங்கு வீற்றிருக்கும் மாவீரர்களே, யுத்த புருஷர்களே, மிதிலையின் மன்னன் ஜனகனாகிய நான் உங்களது பலம் மற்றும் பராக்கிரமத்தை நேரில் காண வேண்டும் என்ற ஆவலுடன் உங்களை இங்கு அழைத்துள்ளேன். மகாராஜா ஜனகரே, தங்கள் அரண்மனையில் கலைஞர்களுக்கு பஞ்சமா? தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. எங்கள் அனைவரையும் இங்கு தங்களை மகிழ்விப்பதற்காக அழைத்துள்ளீர்கள் போலிருக்கிறது. தாங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? உண்மைதான் மன்னா, நீங்கள் எங்களை அவமானப்படுத்துவதற்காகவே இங்கு அழைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நான் அவ்வாறு நினைக்கவே இல்லை. நாங்கள் இந்த தனுசை எங்கள் சுண்டு விரலால் எடுக்க முடியும் மன்னா. நான் உங்கள் எவரையும் அவமதிக்க நினைக்கவில்லை. உங்களை அவமதிக்கும் நோக்கத்தோடு நான் எனது புதல்வியின் சுயம்வரத்தை ஏற்பாடு செய்யவில்லை. உங்கள் அனைவருக்கும் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த சிவதனுசு சாதாரண தனுசு அல்ல. காலனையும் வென்ற கைலாயநாதரின் கை ஆயுதமாக இருந்த தனுசு. கைலாயநாதர் சிவசங்கரர் இந்த மகத்துவம் வாய்ந்த தனுசை எனது மூதாதையரான தேவவிரதருக்கு அளித்தார். அப்பொழுதிலிருந்து இந்த தனுசு மிதிலையின் கௌரவத்தை அதிகரித்துள்ளது. எந்த சிவதனுசை இதுவரை எவராலும் எடுக்க இயலவில்லையோ அந்த சிவதனுசை சீதை சிறு வயதில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது இடது கையால் எடுத்தாள். அக்கணமே நான் ஒன்றை தீர்மானித்தேன். வீர திருமகளாக திகழும் எனது புதல்வி சீதை ஒரு வீரனைத்தான் மணப்பாள் என்று. எந்த வீரனால் இந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்ற முடிகிறதோ அவரைத்தான் மணப்பாள் என்று. மிதிலை மன்னரே, சிறு வயதில் விளையாட்டு நிச்சயம்தான். ஆனால் அந்த விளையாட்டை நீங்கள் சவாலாக்குவீர்கள் என்று நான் துளியும் எண்ணவில்லை. முதலில் இந்த தனுசை யார் எடுக்க வேண்டும்? ஏனென்றால் முதலில் தனுசை எடுப்பவன் தான் இந்த சுயம்பரத்தை வெல்லப் போகிறார். சிறு வயதில் சீதையால் இதை எடுக்க முடியும் என்றால் இங்கு வீற்றிருக்கும் எந்த ஒரு மன்னனாலும் இதை எடுத்து நான் ஏற்ற முடியும். அப்படி என்றால் தாங்களே முதலில் எடுங்கள். நிச்சயம் மகாராஜா. தாயே, என்னை காப்பாற்றுங்கள், அருள் புரியுங்கள். நான் ரகுநந்தர் ஸ்ரீராமரை என் மனத்தில் நினைத்து விட்டேன். வேறெவரேனும் சிவதனுசை எடுத்து விட்டால் அது என் பதிவிரதை தர்மத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும். தாயே, இனி எனது தர்மம் தங்கள் கைகளில் உள்ளது. எனக்கு கருணை காட்டுங்கள் அம்மா. ஆதிசக்தி தாயே, தங்களது கருணை சீதைக்கு என்றும் கிட்ட வேண்டும்.
மகாராஜா ஜனகரே, அரண்மனையில் உள்ள பண்டிதர்களையும் புரோகிதர்களையும் இங்கு வரச் சொல்லி ஆணையிடுங்கள். ஏனெனில் இந்த சுயம்வரத்தில் வென்ற பிறகு உங்களது மகளை இங்கேயே நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன். தனுசை எடுக்க மட்டுமல்ல, அதை அசைக்கவும் இயலவில்லை. ஆனால் இவனுக்கு நன்றாக பேச தெரிந்துள்ளது. அக்கா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. உனது சுயம்வரத்திற்காக தந்தை இத்தகைய கடினமான போட்டியை வைத்தது தவறென்று தோன்றுகிறது. நீயே பார்த்தாய் அல்லவா, இங்கு வீற்றிருக்கும் எந்த ஒரு வீரராலும் போட்டியில் வெல்ல இயலும் என்று தோன்றவில்லை. என்னாயிற்று ஊர்மிளா? ஏன் கோபம் கொள்கிறாய்? அது நான் என்ன கூற வந்தேன் என்றால், இந்த வீரர்களின் நிலையை நீயும் கண்டாய் அல்லவா? இந்த அரசவைக்கு வந்திருக்கும் எந்த ஒரு வீரராலும் சிவதனுசை எடுக்க கூட இயலாது என தோன்றுகிறது. அது மட்டுமின்றி சிவதனுசை எடுப்பதே இவர்களுக்கு கடினம் என்றால், பிறகு அதில் நான் ஏற்றுவது மிகவும் கடினமான காரியமாயிற்றே. எனது பயம் என்னவென்றால், எந்த விஷயத்தை மகா பலசாலிகளால் செய்ய இயலவில்லையோ அந்த காரியத்தை அயோத்தியின் இளவரசரான ஸ்ரீராமரை போன்ற மென்மையான தேகம் கொண்டவரால் எவ்வாறு செய்ய இயலும் கூறுங்கள். மான்வி, ரகுகுல நந்தன் ராமன் ஆசனத்தை விட்டு எழவே இல்லையே. சுயம்பரத்திற்கு வந்துள்ளார், பிறகு ஏன் அவர் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை?